ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு 30 நாள் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சூப்பரான ஒரு நெக் டிசைன் தாங்க பார்க்க போகிறோம். இதோட அளவுகள் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேட்ச் ஒர்க் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத் நம்ம எடுத்திருக்கோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மீட்டர் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வாஸை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள், இவ்வளோ நம்ம ப்ளவுஸோட ஹைட் அளவுக்கு நம்ம கேன்வாஸ் நம்ம எடுத்துக்கலாம். லைனிங் கிளாத், மெயின் கிளாத் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ இதோட அளவுகள் நம்ம பார்த்துடலாம். கீழே தச்சு படிமான தையல் போட 1 இன்ச்சு, பிளவுஸோட ஹைட்டு 15 இன்ச்சு, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, ஷோல்டர் 3.5 இன்ச்சு, ஆம்கோல் 5.75, ஜெஸ்டில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா 9.5, தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, பின்கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 இன்ச்சு, எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா நம்ம 13 இன்ச்சு ஹைட்டில் இது போல் நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இந்த பகுதியை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி தைக்கிறனால இதில் கழுத்து குறிக்க வேண்டாம். இது போல பாருங்க, கேன்வாஸை இந்த மாதிரி நம்ம 2ஆ மடிச்சு போட்டுக்கலாம். இதில் பாருங்க, கழுத்து அகலம் 2.5 இன்ச்சு, நம்ம ப்ளவுஸோட கழுத்து உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு எடுத்திருக்கோம். அது போக எக்ஸ்ட்ராவே நம்ம சேர்த்து பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு சேர்த்து மொத்தம் 13 இன்ச்சு ஹைட்டில் இது போல் பாக்ஸ் நம்ம போட்டுக்கலாம். இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ஒரு பேட்ச் ஒர்க் வரப்போகுது. கழுத்தோட அவுட்லைன்லையுமே பேட்ச் ஒர்க் வரப்போகுது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இப்போ ஒரு பாட் நெக் தான் நம்ம போட போகிறோம். எப்போதுமே நெக் சும்மா ரஃப்பாக போட்டு பாருங்க. ஏன்னா அது கரெக்டான சேஃபில் வந்திருக்கா இல்லை கோணல் மணல்மா வந்துருச்சான்னு நம்ம சும்மா எப்போதுமே சும்மா ரஃப்பாக போட்டு பார்த்துக்கணும். அந்த லைன் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் டார்க்காக போட்டுக்கணும். இப்போ பாருங்க, இந்த லைன் நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. இந்த லைனை நம்ம டார்க்காக போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த இடத்துல பாருங்க, அது கூட இப்படியே நம்ம சேர்த்துக்கலாம், ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பீஸ் நம்ம பத்திரமா எடுத்து வச்சுக்கணும். ஓகேங்களா? இந்த மாதிரி சேஃப்ல தான் வரும். இப்போ அவுட்லைன் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச்சில் நம்ம லைன் போட்டுக்கலாம்.
இப்போ பாருங்கள், இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பீஸில் நம்ம அடையாளப்படுத்துறதுக்காக 1, 2ன்னு போட்டுக்கலாம். சென்டரில் இருக்கக்கூடிய பகுதியை பாருங்கள் 3ன்னு போட்டுக்கலாம். நம்ம கழுத்து தச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த பகுதியை நம்ம பத்திரமாவே வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பாட் நெக்கை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஈஸியாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம வந்து தனியாக மெயின் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ லைனிங் கிளாத்தை இது போல் பாருங்கள் கரெக்டாக நம்ம விரித்து வச்சுக்கலாம். இதோட சென்ட்ரு பகுதியில் வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக வச்சுக்கலாம். கழுத்தோட அகலம் மாறாமல் கரெக்டாக இருக்கணும். கரெக்டான ஷேப்பில் இருந்தால் தான் கழுத்து வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அகலமும் ஒடுக்கமும் ஆகாமல் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அந்த கேன்வாஸ் நழுவாமல் இருக்க இதோட அவுட்லைனில் இந்த மாதிரி நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உள் ரவுண்டுக்கு பாருங்கள் ஒரு நூல் கேப்பில் கேன்வாஸ் மேலே தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் எதுக்காக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பகுதியை வந்து நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த உள்ளே வந்து நம்ம தையல் போட தேவையில்லை. அயன் பண்ணலை அப்படின்னா இந்த கேன்வாஸும் லைனிங் கிளாத்தும் நம்ம வந்து பசை போல் ஒட்டின மாதிரி இருக்கிறதுக்காக தான் இந்த தையல் வந்து நம்ம போடுறோம். ஓகேங்களா? அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா தையல் போட தேவையில்லை. அயன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக டபுள் தையல் வந்து நம்ம போட்டுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக அழகாக அந்த ஒரு நூல் கேப்லேயே நம்ம வந்து பொறுமையாக அந்த கேன்வாஸ் வந்து நழுவாமல் கரெக்டாக வச்சு இது போல் தையல் போட்டுக்கலாம். இப்போ அவுட்லைனில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம். அந்த கேன்வாஸ் மேலேயே போட்டிருக்கணும் பாருங்கள். சில கேன்வாஸ்லாம் நம்ம வந்து அயன் பண்ணாலும் ஒட்டவே ஒட்டாது. இப்போ பாருங்கள், நம்ம வந்து அழகாக நீட்டாக தையல் போட்டுட்டோம். இப்போ ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் பாருங்கள், ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் இந்த லைனிங் கிளாத்தை வைக்கணும். மேலே வந்து நல்ல பக்கம் இருக்க மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தச்சு வச்ச அந்த லைனிங் கிளாத்தை கேன்வாஸ் வந்து மேலே வர்ற மாதிரி 2 துணியுமே கரெக்டாக சேமாக வச்சுட்டு முன்னாடி போட்ட தையல் மேலேயே ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு இது போல் முன்னாடி போட்ட தையல் மேலே நம்ம ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். நம்ம அழகாக பொறுமையாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய கஷ்டமான டிசைனாக இருந்தாலுமே தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் கட் பண்ணணும். கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணக்கூடாது. கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணோம் அப்படின்னா அது நல்ல பக்கம் திருப்புறதுக்கு நம்மளுக்கு வரவே வராது. அந்த சேஃப் கிடைக்கிறதுக்காக குட்டி குட்டியாக கட் பண்ணுறதுக்காக தான் அந்த 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டே நம்ம கட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல பக்கம் திருப்பும் பொழுது சேஃப் வந்து அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக நம்ம வந்து பெரட்டி விட்டுட்டு நெக்கோட சேஃபை கரெக்டாக எடுத்து விட்டுக்கலாம் பாருங்கள். இது போல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் நெக்கோட சேஃபை கரெக்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், அழகாக நீட்டாக எடுத்து விட்டாச்சு. இப்போ நல்ல பக்கம் ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த தையல் போடும் பொழுது நூல் வந்து கரெக்டாக மேட்சாக இருக்கணும் பாருங்கள். அதே சமயம் தையல் வந்து பொடி தையலாக இருக்கணும். எல்லா டிசைன் ப்ளவுஸுக்குமே தையல் வந்து பொடி தையலாக தைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் எல்லாமே அழகாக இருக்கும். தையல் வந்து கொஞ்சம் பெரிய தையலோ இல்லை நார்மலாக இருக்கக்கூடிய தையலோ இந்த மாதிரி தையல்லாம் வைக்கவே கூடாது. எப்போதுமே டிசைன் ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம தையல் வந்து பொடி தையலில் இருந்தால் மட்டும்தான் அழகாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், படிமான தையல் போடும் பொழுது தையல் வந்து நேராக இருக்கிற மாதிரி பார்த்து போடணும். இப்போ நம்ம படிமான தையல் வந்து போட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கீழே இடுப்பு சைடு பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் 2 கிளாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நேராக ஒரு தையல் போட்டுக்கலாம். இந்த நூல் பிசுறு எல்லாமே கையோடையே கட் பண்ணி விட்டுறலாம் பாருங்கள். இப்போ இதோட அவுட்லைன் வந்து டாட் பிடிச்சிட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த இடத்துல கிராஸ் பீஸில் நான் வந்து கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம். இதுக்கு ஒன் சைடு இது போல் உருட்டி தைச்சிக்கலாம். எப்போதுமே நம்ம பைப்பிங் கொடுத்து தைக்கிறோம் அப்படின்னா கழுத்து பீஸ் வந்து கிராஸ் பீஸில் தான் கட் பண்ணணும், நேர் பீஸில் கட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், ஒன் சைடு வந்து நம்ம உருட்டி தைச்சிட்டோம். இப்போ ப்ளவுஸோட கெட்ட பக்கம் மேல் நோக்கி வர்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அடியில் நல்ல பக்கம் இருக்க மாதிரியும், அடியில் பாருங்கள் அந்த கழுத்து பீஸை வச்சு இது போல் அந்த கழுத்து பீஸ்லேருந்து கரெக்டாக ஒரு நூல் கேப் அல்லது ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. நம்ம தனியாக நார்மலாக பைப்பிங் கொடுத்து தைக்கிற மாதிரி தைக்காமல் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸுக்கெல்லாம் இப்போ நான் தச்சு காமிக்கிற இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரே அளவாக கம்பி மாதிரி பதத்திலேயே நம்மளுக்கு வந்து பைப்பிங் வந்து ஒரே அளவாக உருண்டையாகவே வரும். கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். பிகினர்ஸ் டெய்லர்ஸாக இருக்கிறவங்கலேருந்து பெரிய பெரிய டெய்லர் வரைக்குமே இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இதை பாருங்கள், நம்ம வந்து நல்ல பக்கமாக திருப்பிக்கலாம். திருப்பும் பொழுதே நம்ம கஷ்டப்பட்டு உருட்டி தைக்கணும்னே அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம உள்பக்கம் வந்து தச்சு படிமான தையல் போட்டிருக்கனால அந்த தடிமனான பகுதியே நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும். உருட்டும் பொழுதே உள்பக்கமாக பார்த்தீங்கன்னா அந்த தடிமனான பகுதி நம்மளுக்கு வந்து அப்படியே உருண்டையாக கம்பி பதத்தில் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து ஈஸியாகவே அந்த பைப்பிங் வந்து தைக்க முடியும். இந்த தையல் போடும் பொழுது அந்த பைப்பிங் அந்த க்ரீன் கலர் மேலே படக்கூடாது, அந்த ப்ளவுஸ் மேலேயும் படக்கூடாது. ரெண்டுக்கும் நடுவில் அந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடணும். இந்த பைப்பிங்கோட அழகே பார்த்திங்கன்னா அந்தது உருண்டை, அந்த பைப்பிங்கோட அளவு உருண்டையாகவும் இருக்கணும். தையல் வந்து வெளியில் தெரியக்கூடாது, பள்ளத்துக்குள்ளேயே இருக்கணும். அந்த மாதிரி பொறுமையாக பார்த்து நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். ப்ளவுஸ் கலர் என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சா நூல் வந்து கண்டிப்பாக போட்டுக்கணும். பைப்பிங்குரிய கலர் நூலில் வந்து போடக்கூடாது. உடம்புக்கு என்ன கலர் துணி எடுத்துருக்கோமோ அதுக்கு மேய்ச்சா இருக்கக்கூடிய நூல் தான் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இது போல் பாருங்கள், பொறுமையாக அழகாகவே நம்ம வந்து நீட்டாக நம்ம தச்சுக்கலாம். தச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பைப்பிங் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் கூட பிசுறு தட்டாமல் நம்மளுக்கு வந்து அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். தையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப அழகாக ரொம்பவே சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ கீழ்ப்பக்கத்தில் இதே மாதிரி நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து நம்ம தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இதை வந்து கொஞ்சம் தடிமனாகவே நான் உருட்டி தைக்கிறேன். ஏன்னா கீழே இடுப்பு சைடுங்கிறனால கொஞ்சம் வந்து தடிமனாகவே உருட்டி தைக்கிறேன் பாருங்கள். ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு உருட்டி தைக்கிறோமோ அதே அளவு தான் முடிகிற வரைக்குமே ஒரே அளவாக சேமாகவே உருட்டி தைக்கணும். ஒன்று தடிமனாகவும் ஒன்று மெல்லிசாமலாம் உருட்டக்கூடாது, ஒரே அளவாகவே உருட்டி தைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து பார்க்கும்போது அழகாக நீட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம தச்சு முடிச்சிட்டோம். இப்போ கழுத்தோட சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக மடிச்சுட்டு இப்போ நம்ம கழுத்து தைச்சதுலேருந்து பாருங்கள் கரெக்டாக ஒரு 3/4 இன்ச் நம்ம பைப்பிங் தைச்சிருந்தோம் இல்லையா, அந்த பள்ளத்துலேருந்து கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சுக்கு இது போல் நம்ம வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம். எப்போதுமே அளவு எடுத்து மார்க் பண்ணி நம்ம லைன் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக சேமாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ பாருங்கள், இந்த புள்ளிகளை பூரா அப்படியே லைனாக வந்து போட்டுடலாம். வளைவு நெளிவு வராமல் கரெக்டாக அழகாக நீட்டாக லைனாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஒன் சைடு மட்டும் போட்டால் போதும். இன்னொரு சைடு பாருங்கள், அது அப்படியே ஆப்போசிட்டில் கரெக்டாக சேமாக மடிச்சுக்கணும். கொஞ்சம் கூட ஏற்றி இறக்கி வந்துடக்கூடாது பாருங்கள். இது போல் கரெக்டாக சேமாக மடிச்சுட்டு அந்த இடத்த நல்லா அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா இதோட அச்சு அந்த சைடு அப்படியே விழுந்திருக்கும் பாருங்கள். இப்போ இந்த லைனை நம்ம வந்து டார்க்காக போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஒரு பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம் பாருங்கள். இதுக்கு ஒரு 2.5 இன்ச் நீளமும் 2.5 இன்ச் அகலத்தில் இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு டபுள் கலர் நம்ம எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து இந்த க்ரீன் கலர் பீஸ் மட்டுமே நம்ம வந்து ஒரு 70 பீஸ் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த வைலட் கலரும் ஒரு 70 பீஸ் எடுத்துக்கணும். இப்போ நான் சாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து 2 மட்டும் நான் தச்சு காமிக்கிறேன்.
இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க நெக்குக்கு பார்த்தீங்கன்னா, நெக்கோட ஹைட்டுக்கு மொத்தம் வந்து 120 பீஸ் நம்ம வந்து தைக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள். இதை தனித்தனி முக்கோணமாக தச்சுட்டு, இதை பாருங்கள் மேலே வந்து ஒரு க்ரீன் கலர் வர்ற மாதிரியும், உள்பக்கம் வயலட் கலர் வர்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் நம்ம மடித்து தச்சுக்கலாம். இப்போ நூல் பீஸு எல்லாமே இது போல் கையோடே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள். இது போல் பாருங்கள் நிறையா பீஸ் தச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதை இப்போ பாருங்கள் அந்த லைன் மேலேயே நம்ம வரிசையாக தைக்க போகிறோம். மேலே வந்து ஷோல்டரை ஒட்டியே வைக்காமல் நம்ம ஷோல்டர் இணைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு கரெக்டாக அந்த ஒவ்வொரு பீஸையுமே பாருங்கள் கரெக்டாக அந்த லைன் மேலேயே அந்த பிசுறு பகுதி வர்ற மாதிரி கரெக்டாக நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். அந்த ஒவ்வொரு பீஸுமே நம்மளுக்கு வந்து பெருசும் சின்னதுமாக தைக்காமல் ஒரே அளவுலேயே தைக்கணும். கரெக்டாக 2.5 இன்ச்சு நீளம் 2.5 இன்ச்சு ஆகலாம் அப்படின்னா எல்லா பீஸுமே ஒரே அளவுலே இருக்கணும். ஒன்று சிறுசும் பெருசுமா இருந்துச்சு அப்படின்னா அந்த டிசைன் பார்க்கும்போது நல்லா இருக்காது. அதனால தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே அளவுலே கட் பண்ணி அழகாக நீட்டாக நம்ம தைக்கணும். இந்த முக்கோண பீஸ் தச்சு எடுக்கவே பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து 1.25 மணி நேரம் எனக்கு டைம் ஆயிருச்சு. அதை வெட்டி தச்சு அதை திருப்பி டபுளாக தச்சுட்டு அந்த பீஸர்லாம் கட் பண்ணி எடுக்க கரெக்டாக 1.25 மணி நேரம் ஆயிருச்சு. நார்மலாக ஒரு டிசைன் ப்ளவுஸுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணணும் அப்படின்னா நார்மல் அளவே நம்மளுக்கு 2.5 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு அழகாக நீட்டாக அந்த டிசைன் வந்து அப்படியே மெல்லிஸாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது போல் வரிசையாக லைனாக தச்சுக்கலாம். நீங்கள் டக்குன்னு தச்சு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கொயர் ஷேப்பை நம்ம பெரிய சைஸ் 3.5 இன்ச்சில் தைச்சோம் அப்படின்னா நல்லா இருக்காது. நம்மளுக்கு ஃபினிஷிங் அழகாக கிடைக்கணும் அப்படின்னா 2.5 இன்ச்சு நீளமும் 2.5 இன்ச்சு அகலத்தில் கட் பண்ணி தைச்சா மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ பாருங்கள் நம்ம வந்து தச்சு முடிக்க போகிறோம் பாருங்கள். இப்போ தைச்சதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்குது. டபுள் கலரில் தைச்சோம் அப்படின்னா தான் இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். ஒரே அளவாக சேமாக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக இந்த டிசைன்லாம் தச்சு எடுக்க அதிக நேரம் இழுக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம கோல்டு கலர் லேஸ் கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்காகவும் அழகுக்காகவும் கோல்டு கலர் பட்டை லேஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த கோல்டு கலர் லேஸ் தைக்கும் பொழுது கண்டிப்பாக நூல் வந்து கோல்டு கலர் வந்து போட்டுக்கணும். இது போல் இந்த இடத்துல வந்து நம்ம பொறுமையாக தைக்கணும். இல்லாட்டினா கனமாக இருக்கிறனால நூல் வந்து அடிக்கடி அந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். பொறுமையாக கொஞ்சம் கூட அந்த பிசுறு பகுதி வெளியில் தெரியக்கூடாது. தையல் பகுதியும் வெளியில் தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக நம்ம வந்து லேஸை பயன்படுத்தி லேஸை கவர் பண்ணி நம்ம தச்சிடணும். இப்போ இந்த லேஸுக்கு இன்னொரு தையல் கண்டிப்பாக போடணும். எந்த லேஸ் தைச்சாலும் சரி கண்டிப்பாக நம்ம வந்து டபுள் தையல் போட்டுக்கணும் பாருங்கள். இப்போ பாருங்கள் லேஸை பயன்படுத்தி தைக்கும் பொழுதே ரொம்ப ரொம்ப சூப்பராக அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மேல் பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேறு பேட்ச் ஒர்க் வந்து பண்ண போகிறோம். இதுக்கு தனியாக கட் பண்ணி வச்ச அந்த பீஸை பாருங்கள் இது போல் சென்ட்ரு பகுதியில் ரஃப்பாக வச்சு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் தான் நம்ம வந்து தைக்க போகிறோம். இதுக்கு பாருங்கள் நம்ம வந்து வேறு கேன்வாஸில் இது போல் நம்ம அந்த பீஸோட அவுட்லைனை இது போல் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம் பாருங்கள். அப்படியே நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுட்டு கீழ்ப்பக்கம் மட்டும் பாருங்கள் கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த இடம் நம்மளுக்கு தையலுக்கு வர வேண்டிய பகுதிங்கிறனால எக்ஸ்ட்ரா கீழே மட்டும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 1.5 இன்ச்சில் இது போல் நம்ம வந்து லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். இதில் நம்மளுக்கு வந்து 2 பீஸ் வந்து கிடச்சிரும். அதே பீஸ் அளவுக்கே நம்ம வரைஞ்சிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாறாமல் இருக்கும் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து 1, 2ன்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து மாறாமல் இருக்கும். இப்போ இந்த பகுதியை பாருங்கள் நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் அட்டாச் பண்ணி நம்ம தச்சிடலாம். அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு எடுத்துக்கலாம். அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தையல் போட தேவையில்லை. அயன் பண்ணலை அப்படின்னா நம்ம வந்து தையல் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். கரெக்டாக வந்து ஒரு நூல் கேப்பில் தையல் போட்டால் போதுமானது.
இந்த பீஸையுமே அப்படியே மாற்றிடாமல் இந்த நம்ம உட்காந்துருக்கிறதுக்கும் ரைட் சைடு 1ஆம் நம்பரும் லெஃப்ட் சைடு 2ஆம் நம்பரும் வர்ற மாதிரி நம்ம வந்து இது போல் செட் பண்ணி நம்ம தச்சுக்கலாம் பாருங்கள். ஒரு 1/4 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு இது போல் நம்ம மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்கள், ஒரு நூல் கேப்பில் இது போல் தச்சுக்கலாம். லைனிங் கிளாத்தில் மட்டும் அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே நம்ம வந்து தச்சுக்கணும். கரெக்டாக ஒரு 1/2 இன்ச்சு பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிசுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், மெயின் கிளாத்தில் நம்ம வந்து அப்படியே தைக்க போகிறோம் பாருங்கள். இது போல் மாற்றிடாமல் ரைட் சைடு 1ஆம் நம்பரும் லெஃப்ட் சைடு 2ஆம் நம்பரும் வச்சு இது போல் அந்த முன்னாடி போட்ட தையல் மேலே ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் நம்ம தைச்சா போதுமானது. கீழே அவுட்லைன் ஃபுல்லாமே தைக்காமல் மேலே மட்டும் நம்ம தைச்சா போதும். ஏதாவது ஒரு சைடு மட்டும் தைச்சா போதும் பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டே மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பீஸரை இது போல் கட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இந்த ஓவல் சைஸில் மேல் பக்கம் மட்டும் தைச்சிருக்கோம், கீழ்ப்பக்கம் ஓப்பனாகவே விட்டுட்டோம். அந்த தைச்ச இடத்துல தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி இப்போ பாருங்கள், அதை நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம். நல்ல பக்கமாக திருப்பிட்டு இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். நல்ல பக்கமாகவே ஒட்டுலே ஓரத்துலேயே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கமோ சைடுலேயே தெரியக்கூடாது. அந்தளவுக்கு அழகாக நீட்டாக கவர் பண்ணி தச்சுக்கலாம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 துணியுமே நம்மளுக்கு நழுவாமல் இருக்க 2 கிளாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். இப்போ இது மாதிரியே நம்ம அதையும் தச்சு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள். புரிஞ்சு நம்ம வந்து பழகுனோம் அப்படின்னா இந்த மாதிரி டிசைன்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு வந்து நான் ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து நான் பொறுமையாகவே சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வெளியில் போய் கற்றுக்கிட்டாலும் கூட இந்தளவுக்கு பொறுமையாக சொல்லி கொடுப்பாங்களா என்னான்னு எனக்கு தெரியலை. கண்டிப்பாக நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சிம்பிள் டிசைன்லேருந்து ஹெவி டிசைன் வரைக்கும் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து ஒவ்வொரு கட்டமாக நான் வந்து சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தைக்க போகிறோம் பாருங்கள். இதுக்கு நம்ம இந்த பீஸை பாருங்கள், கெட்ட பக்கமாக மேலே வந்து கெட்ட பக்கமாக வச்சுட்டு அடியில் நல்ல பக்கமாக வச்சுட்டு இது போல் ஒரு நூல் பிசுறு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தச்சுக்கலாம். இதை இப்போ பாருங்கள், நல்ல பக்கமாக நம்ம வந்து அழகாக நீட்டாக திருப்பி விட்டுட்டு இது போல் பாருங்கள். ஏன்னா உள்ளுக்க வந்து நம்மளுக்கு படிமான தையல் போட்ட பகுதி தடிமனாக இருக்கனால கஷ்டப்பட்டு உருட்டணும்னு அவசியம் இருக்காது. அந்த இடமே நம்மளுக்கு வந்து தடிமனாக அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்கள். இப்போ பாருங்கள், எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் 2 சைடுமே நம்ம வந்து பைப்பிங் கொடுத்து தச்சு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம வந்து பைப்பிங் தச்சிட்டோம். இப்போ இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சு கேப்பில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம். இது அப்படியே வந்து லைனாக போட்டுக்கலாம் பாருங்கள். 2 சைடுமே அதே மாதிரி 3/4 இன்ச்சு கேப்பில் நம்ம மார்க் பண்ணி லைன் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம கோல்டு கலர் லேஸ் பயன்படுத்தி தான் தைக்க போகிறோம். கோல்டு கலர் லேஸ் எடுத்திருக்கனால நூல் வந்து கண்டிப்பாக கோல்டு கலர் வந்து போட்டுக்கலாம். வேறு வேறு கலர் மட்டும் தயவு செய்து போட்டுறக்கூடாது. எந்தெந்த கலர் எடுக்கிறோமோ, எந்தெந்த கலர் லேஸ் எடுக்கிறோமோ எல்லா கலருக்கும் மேட்சாக இருக்கக்கூடிய நூல் போட்டால் மட்டும்தான் அந்த டிசைன் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளுக்கு ஃபினிஷிங்குமே பார்த்திங்கன்னா அழகாக நீட்டாக இருக்கும். தையல்லேருந்து நூல்லேருந்து ஸ்டிச்சிங்லேருந்து எல்லாமே பக்காவாக போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அமௌண்ட்டுமே நம்ம வந்து கேட்குற ரேட்டை அவங்க வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க.
இப்போ பாருங்க நம்ம சென்ட்ரு பகுதியில் இருக்கக்கூடிய அதையுமே அவுட்லைன் இந்த மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா மேலே வந்து அதே அளவே இருக்கட்டும். சைடில் மட்டும் பாருங்கள் இதே ஒரு 1.5 இன்ச்சில் இது போல் எக்ஸ்ட்ரா வந்து நம்ம லைன் போட்டு கட் பண்ணிக்கலாம். மேல் பக்கம் மட்டும் அந்த மேல் ரவுண்டு மட்டும் அதே ஷேப்லேயே கட் பண்ணிவிட்டு சைடில் மட்டும் நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இதுக்குமே பாருங்கள் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத்தில் அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு எடுத்துக்கலாம் அந்த ஒரு நூல் கேப்பில். ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிசுறு விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம க்ரீன் கலர் பைப்பிங் கொடுத்தோம் இல்லையா, அந்த க்ரீன் கலர் துணியில் தான் இந்த 3ஆவதாக இருக்கக்கூடிய பீஸ் பகுதியை வந்து நம்ம தைக்க போகிறோம். இதே மாதிரி பாருங்கள் 1/2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். மேல் ரவுண்டுக்கு மட்டும் தையல் போட்டுட்டு கீழே வந்து தையல் போட வேணாம். இப்போ தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிவிட்டு இதை நல்ல பக்கமாக திருப்பி ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். இதோட அவுட்லைன் பாருங்கள் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ இந்த இடத்துல மேலே ரவுண்டுக்கு மட்டும் நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். இப்போ இந்த வைலட் கலர் கிளாத்தில் பாருங்கள் கிராஸ் பீஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். எப்போதுமே பைப்பிங் கொடுக்குறோம் அப்படின்னா கிராஸ் பீஸில் 1 இன்ச் அகலத்தில் இது போல் கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒன் சைடு மட்டும் உருட்டி தைச்சிக்கலாம் பாருங்கள். இப்போ பாருங்கள் கெட்ட பக்கமாக மேலே வச்சுட்டா அடியில் நல்ல பக்கம் வச்சுட்டு லைட்டாக ஒரு 1/4 இன்ச் அல்லது ஒரு நூல் 2 நூல் பிசுறு விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம். முன்னாடி போட்ட தையல் மேலேயே நம்ம வந்து தையல் போட்டு இப்போ பாருங்கள் அது நல்ல பக்கமாக அப்படியே திருப்பி நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து பைப்பிங் உருட்டி படிமான தையல் வந்து போட்டுக்கலாம். அப்படியே உருட்டி பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் பாருங்கள். எப்போதுமே இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பைப்பிங் தைச்சோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஒரே அளவாக சேமாக இருக்கும் பாருங்கள். ரொம்பவே அழகாக இருக்குது. இப்போ இதிலருந்து கரெக்டாக ஒரு 3/4 இன்ச்சில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஒரு 3 ரவுண்டு வர்ற மாதிரி அடுத்தடுத்த லைன் 3 லைன் வர்ற மாதிரி இந்த மாதிரி 3/4 இன்ச்சு 3/4 இன்ச்சில் நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 3 லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இந்த லைனில் நம்ம வந்து கோல்டு கலர் லேஸ் தான் கொடுத்து தைக்க போகிறோம். இப்போ இந்த இடத்துல அந்த ப்ளவுஸுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய அந்த லேஸ் இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த கலர் மேட்ச் கிடைக்கல அப்படின்னா நம்ம கோல்டு கலரே எடுத்துக்கலாம். எல்லா லேஸ் லைனுக்குமே நம்ம வந்து டபுள் தையல் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள். இப்போ லேஸுக்கு மேய்ச்சா நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும். கரெக்டாக அந்த லைன் மேலேயே பொறுமையாக தைக்கணும். அப்போ தான் ஷேப் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும். இப்போ பாருங்கள் நம்ம லேஸ் பயன்படுத்தி தைச்சிட்டோம். இப்போ வந்து இது 3 பீஸையுமே ஒன்றா வந்து இணைச்சிக்கலாம் கரெக்டாக வச்சுட்டு.
இது போல் கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு அப்படியே நம்ம வந்து இணைச்சிக்கலாம். ஆரம்பிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு அந்த ப்ளவுஸோட கலர் வந்து அந்த வைலட் கலருக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூலை எடுத்து அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே போட்டுட்டு அந்த நூல் பீஸரை கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடுமே பாருங்கள், அந்த முன்னாடி போட்ட அந்த பள்ளத்துக்குள்ளேயே தையல் போடணும். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது கெட்டி தையல் போட்டுட்டு நம்ம தையல் போடணும். ஏன்னா பொடி தையலாக இருக்கனால இது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் பிரியவே பிரியாது. கஷ்டப்பட்டு நீங்கள் இழுத்து பிரித்தாலுமே கூட பிரியவே பிரியாது. அதனால ஒரு தையலே போதும். ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது மட்டும் நல்லா கெட்டி தையல் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இணைச்சிட்டோம். இந்த பகுதியை நம்ம ப்ளவுஸோட கரெக்டாக சென்ட்ரு பகுதியில் கரெக்டாக வச்சுக்கலாம். பாருங்கள், ஏற்றி இறக்கி வந்துடாமல் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த பகுதியை வந்து இணைச்சி தச்சிடலாம். இதுக்குமே நான் சொன்ன மாதிரி தான், ஆரம்பிக்கும் போது முடிக்கும் போது கெட்டி தையல் வந்து போட்டுக்கங்க. நல்லா ஸ்ட்ராங்காக கெட்டி தையல் போட்டுட்டு அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அந்த பள்ளத்துக்குள்ளேயே நம்ம வந்து தையல் போடணும். அந்த இணைக்கும் பொழுது தனியாக அந்த தையல் வந்து தெரியக்கூடாது. முன்னாடி போட்ட தையல் மேலேயே இது போல் ஸ்ட்ராங்காக நம்ம வந்து தச்சுக்கலாம். இந்த நெக்கோட ப்ரைஸ் எவ்வளோ வாங்குறது அப்படின்ட்டு நான் தனி வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களோட உங்களுக்கு வந்து தெளிவாக நான் சொல்கிறேன். தெளிவாக சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். இல்லை அப்படின்னா இந்த டிசைனுக்கு இவ்வளோ ரேட்டா அப்படின்னு நீங்கள் உங்களுக்கே யோசிக்க தோணும். இந்த டிசைனுக்கு நம்ம எத்தனை மணி நேரம் செலவு பண்ணியிருக்கோம், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், லேஸ்லாம் எத்தனை மீட்டர் வாங்கியிருக்கோம், எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி ஹெவி டிசைனுக்கெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வாங்கணும்னு தனியாக உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம அயர்ன் பண்ணிட்டு பாசி வந்து வச்சிடலாம். இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.